அளவிற்கு ஆளுமையை, அரவணைப்பை, அறநெறியை, அமைதியை, அற்புதத்தை அளவுக்கதிகமாய் அலங்கரித்த உயர்தனி செம்மொழி பேசும் உறவுகளுக்கு மீண்டும் என்னை ஒருமுறை அறிமுகம் செய்து கொள்கிறேன். தமிழர் வரலாற்றில் எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு பக்கம் உண்டு. மக்களுக்கு எதிரான போராட்டத்தில் நான் கையாண்ட போர் யுக்திகளும் அதனால் எழுந்த வெற்றியும் சொல்வதற்கு இன்று ஈடு இணை இல்லை. நான் தான் இக்கால வீரமங்கை வேலுநாச்சியார். இந்த நூற்றாண்டில் நான் வந்ததற்கான காரணம் இன்னும் என் அவசியம் அத்தியாவசியமாக இருப்பதால் தான். என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கும்? எதிர்கால இந்தியாவாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் மட்டுமல்ல, ஒரு பெண்ணுக்கான பிரச்சனைக்கான தீர்வையும் நான் கொண்டு வருவேன். என்னுடைய ஆட்சிகள் பெண் ராணுவ படையை உருவாக்குவேன். அதுவும் என்னுடைய தலைமையில் உருவாக்குவேன். சமநிலை என்பது எப்போதும் இருக்கும். என் பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் அன்று மரபு சார்ந்த உணவுகளை சாப்பிட்டு 120 ஆண்டு காலம் வரை வாழ்ந்தான். ஆனால் இன்று செயற்கை செய்த சாபமோ என்னவோ தெரியவில்லை. மனிதன் இன்று தான் மட்டும் வாழவில்லை, தன்னோடு ஒரு நோயையும் சேர்த்து கொண்டு வாழ்கிறான் என்பதுதானே உண்மை. இந்த நிலையை நான் மாற்றுகிறேன். இயற்கை விவசாயத்தின் மகத்துவத்தை இந்த மாநில சமுதாயத்தில் மீண்டும் புத்துயிர் பெற செய்வேன். வீரமங்கை என்று தான் மட்டும் சொன்னால் போதுமா? என் நாட்டு பெண்களும் வீரமங்கைகளாக வீறு நடை போட்டால் தானே எனக்கு பெருமை. ஆனால் இன்னும் சில கிராமங்களில் எல்லாம் பெண் பிள்ளைகளை அவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் நீ தையல் பயிற்சியும் கணினி பயிற்சியும் கற்றுக்கொள் என்றுதான் சொல்கிறார்களே தவிர நீ தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள் என்று சொல்கிறார்களா? என்னுடைய ஆட்சிகள் தற்காப்பு கலைகள் மட்டுமல்ல, அதோடு சேர்த்து அடிப்படை கல்வியை கொடுக்கும் பள்ளிக்கூடத்திலேயே வாள் பயிற்சியும் வேல் பயிற்சியும் கட்டாயம் கற்றுக்கொடுக்க நான் வழிவகை செய்வேன். இது மட்டுமல்ல, பெண்கள் இதன் மூலம் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தாங்களே தற்காத்துக் கொள்வார்கள் அல்லவா? இலங்கை என்பதே தமிழ்நாட்டில் இருந்து தனியாக புரியாது என்னுடைய ஆட்சிகள். அகதி என்ற வார்த்தையை வரலாற்றிலிருந்து அடியோடு எடுத்து விடுவேன் நான். தமிழன்ல என்ன இலங்கை தமிழன், மலேசிய தமிழன் என்று? தமிழன் என்றாலே ஒருவன் தான் என்ற நிலையை எல்லா தமிழனிடமும் ஏற்படுத்தி ஒன்றிணைத்து காட்டுவேன் நான் என்னுடைய ஆட்சியில். சரி, பாரம்பரிய கலைகள் எல்லாம் அழிந்து விட்டது. அந்த கலைகளை என்னுடைய ஆட்சிகள் மீண்டும் புத்துயிர் பெற செய்கிறேன் உங்களுக்கு முன்னால். அதாவது இன்று எப்படி இருக்கிறது நாடு? என்னதான் பெண்ணுக்கு சாதகமாக எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் குற்றங்கள் இன்று குறைந்து விட்டதா? 6 மாத பெண் குழந்தை முதல் 60 வயது கிழவி வரை இன்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகின்றன. காரணம் என்ன? பெண் பிள்ளையை நன்றாக வளர்க்கவில்லையோ? இல்லை இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற அடிப்படையில் இருந்தே கற்றுக் கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பெண்தானே மென்மையானவள் என்று நினைத்து நீங்கள் ஒரு பெண் பிள்ளை இப்படிதான் இருக்க வேண்டும், இதைதான் செய்ய வேண்டும், நீ பேசாத, ரொம்ப கோபப்படாத என்று கற்றுக் கொடுத்த இந்த சமூகம் ஏன் பெண் பிள்ளைகளை மதிக்க வேண்டும் என்று ஆண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்ற கேள்வியை தான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். இனிமேல் என் ஆட்சிகள் இதெல்லாம் எடுபடாது. பெண்ணுக்கு அறிவுரை கூறிய காலங்கள் எல்லாம் போகட்டும். என்னுடைய ஆட்சிகள் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை என்னுடைய ஆட்சிகள் காட்டுகிறேன். ஒரு பெண்ணை ஒரு தாயாகவும் தமக்கையாகவும் நீ மதிக்க வேண்டும். இப்படியாக கடைசியில் முடிக்கிறேன். அதாவது புலம்பெயர்ந்து வறுமையின் காரணமாக தானே நீங்கள் வேறு ஊருக்கு செல்கிறீர்கள் வேலைக்கு. இனிமேல் நீங்கள் எங்கும் போக வேண்டியதில்லை. ஏனென்றால் என் ஆட்சியை ஒரு முறை திரும்பி பாருங்கள். உங்களுக்கான வாழ்வாதாரத்தை எல்லாம் நான் அன்றே உருவாக்கி வைத்திருக்கிறேன் அல்லவா? பரவாயில்லை, மீண்டும் தமிழ்நாட்டை பொற்காலமாக நான் உருவாக்கி காட்டுகிறேன். மீண்டும் உருவாக்கி காட்டுகிறேன். அதாவது இன்று பொற்காலமாக ஆக்குவதோடு நீங்கள் வெளியூர்களில் போய் சென்று வேலை பார்ப்பது இருக்கட்டும், மற்ற மொழிகளை எல்லாம் கற்றுக்கொள்வது இருக்கட்டும், தவறில்லை, கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நம் இடம் இதுதானே. நம் மண்ணை விட்டு நாம் ஏன் செல்ல வேண்டும்? பனை மரங்கள் மீண்டும் தலை தோங்கும். நன்றி.